வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு மேகு ஈனி விலாக்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நினைத்ததை நடத்தி கொடுக்கும் தைப்பூச விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தைப்பூச விரதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர நாளை தான் நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம். தைப்பூச திருநாள் இந்த வருடம் பிப்ரவரி 11, தை 29 செவ்வாய்க்கிழமை வருது. இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். முருக பக்தர்களுக்கு சொல்லவா வேணும், முருகனுக்கு உகந்த நாள்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இதை கொண்டாட போகிறோம், இந்த தைப்பூச தினத்தை. இந்த தைப்பூச தினத்துக்காக நிறைய பேர் விரதம் இருப்போம். 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 9 நாள் விரதம் அப்படி இருந்துகிட்ருப்பீங்க. சிலர் டிசம்பர் 25, 2024 அன்னைக்கு இருந்தே ஆரம்பிச்சிருப்பீங்க, அதாவது 48 நாள் விரதம். சிலர் ஜனவரி 21 அல்லது 22 அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, 21 நாள் விரதம். சில பேருக்கு இந்த விரதம்னா என்னன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி தவற விட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தவற விட்ட முருக பக்தர்களுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் விரதம் இருக்க தவற விட்டுருந்தீங்கன்னா 6 நாள் விரதம் இருக்கலாம். அப்படி நீங்கள் 6 நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆம் தேதி ஆரம்பிச்சுக்கோங்க. அன்னைக்கு கிருத்திகையும் கூட வருது. 6 முருகனுக்கு உகந்த நாளும் கூட, கிருத்திகையும் முருகனுக்கு உகந்த நாள் தான். அதனால் அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம இருந்துக்கிறலாம். இப்போது விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாளே நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியே நம்ம வீடு முழுவதும் சுத்தப்படுத்திட்டு, பிப்ரவரி 6ஆம் தேதி அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு, நம்ம வீட்டில் இருக்க முருகன் சிலையோ இல்லை வேல் இருக்குன்னா அதை சுத்தம் செஞ்சு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். அது எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் முருகன் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகனுக்கு உகந்த அரளி மாலை சாற்றி விளக்கு போட்டு வழிபடுங்க. விளக்கில் நெய் போட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம். நெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெயோ அல்லது விளக்கு எண்ணெயோ எதுனாலும் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபடலாம். விளக்கு காலை மாலை 2 வேளையிலையுமே நம்ம முருகனுக்கு பூஜை செஞ்சு வழிபடணும். அந்த விரதம் இருக்க காலங்களில் மட்டும் நம்ம டெய்லியுமே 6 விளக்கு ஏற்றலாம். முடிஞ்ச வரைக்கும் விரதம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு வெற்றிலை தீபம் போடுங்க. அடுத்து தைப்பூசத்தன்னைக்கு வெற்றிலை தீபம் செவ்வாய் ஹோரை பார்த்து போடுங்க. நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுறப்ப முருகன் நமக்கு நிச்சயமாக நம்ம நினச்சதை நிறைவேற்றி தருவார். அடுத்து முருகனுக்கு பூஜை செய்யும்போது நெய்வேத்தியம் படைங்க. அது சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், இல்லை பாசிப்பருப்பு பாயசம், அவல் பாயசம் அல்லது பால் பாயசம். இது எதுவுமே எங்களால் செய்ய முடியலை அப்படின்னா பாலும் தேனும் கலந்து வைங்க. ஏன்னா தேன் முருகனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருள். அப்படி இல்லாட்டி தேனும் தினைமாவும் கலந்து வைக்கலாம். அதுவும் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம். இது எதுவுமே முடியலை அப்படின்னா 1 டம்ளர் பால், நாட்டு சர்க்கரை கலந்து வச்சு நம்ம முருகனுக்கு படைக்கலாம். இன்றைக்கி விளக்கு ஏற்றியாச்சு அவ்வளோதானா அப்படிலாம் நினைக்காதீங்க. விளக்கு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள்லாம் பாடுங்க. அது கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், வேல்மாறலாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், இது எதுனாலும் ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடிக்கிட்டே முருகனுக்கு அரளிப்பூ போட்டுக்கிட்டே பூஜை செய்யலாம். இது எதுவுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா டிவிலையோ இல்லை மொபைல்லையோ பாட்டு போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் அரளிப்பூ போட்டு பூஜை செஞ்சுக்கிட்டே வரலாம். இது எதுவுமே முடியலை அப்படின்னா ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு
ஓம் முருகா, ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு அவருக்கு பிடித்த அரளிப்பூ போட்டு நம்ம வழிபடலாம். விரதம் இருக்கும் ஒவ்வொரு நாள்லையுமே நம்ம வந்து திருப்புகழ் ஏதாவது ஒரு திருப்புகழை கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க. எப்படினாலும் படிங்க. திருப்புகழை திரும்ப திரும்ப நான் ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, திருப்புகழ் மட்டும்தான் நம்மளோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. முருகனோட எந்த பாடல் படித்தாலுமே நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் நம்ம நினச்ச காரியத்தை நடத்தணும் அப்படின்னா எந்த பாடல்கள் வேணால் முருகனுக்கு பாடலாம். அவருக்கு வந்து நம்மளோட அன்பு மட்டும்தான் முக்கியமே தவிர்த்து நம்ம செய்கிற எதுவுமே தேவையில்ல. அதில் முக்கியமாக திருப்புகழ் வந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும். ஏன்னா இங்கே திருப்புகழ் பாடி நினச்சதை அடைஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நோய் நீங்கணுமா, கடன் தீரணுமா, மன அமைதி கிடைக்கணுமா, செல்வம் நிறைய சேரணுமா, இல்லை முருகனே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது எல்லாத்துக்குமே ஒரே பதில் திருப்புகழ் தான். அதனால மற்ற நாட்களில் படிக்க முடியாட்டியும் விரதம் இருக்கும் இந்த காலங்களாவது நம்ம திருப்புகழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஏன்னா திருப்புகழ் திரும்ப திரும்ப ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, இது என்னோடய வாழ்க்கையில் நான் திருப்புகழ் படித்து நிறைய விஷயத்த நான் வந்து முருகப்பெருமான்கிட்டருந்து கேட்டு வாங்கியிருக்கேன். அதில் முக்கியமாக எனக்கு மன அமைதி வேணும், மன நிம்மதி வேணும், அடுத்தவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும் அப்படின்னு தான் நான் திருப்புகழ் படிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாமே எனக்கு முருகன் கொடுத்தாரு. அதனால நீங்களும் திருப்புகழ் படிங்க. என்னோட சேனலில் திருப்புகழ் பாடல்கள் பற்றி நான் வந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது விரதம் அப்படின்னு சொல்கிறீங்களே, சாப்பிடாமல் இருக்கிறது தான் விரதமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சிலர் வந்து ஒரு நேரம் சாப்பிடாம 2 வேளை சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் 2 வேளை சாப்பிடாம 1 வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. சிலர் பால் பழம் விரதம் மட்டும் இருப்பாங்க. அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டேமே சாப்பிட்டுட்டு முருகனை நினச்சி விரதம் இருந்தாலே போதும். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. நம்ம சாப்பிடாம இருந்தால் தான் முருகன் நம்மளோட முழு அன்பையும் புரிஞ்சுக்குவார் அப்படிங்கலாம் கிடையாது. நம்ம 2 சொட்டு கண்ணீர் வடித்து அவர்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டாலே போதும். முருகன் நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுப்பாரு. அடுத்து விரதம் இருக்கிறப்ப வீட்டில் இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கவங்க 6 நாள் தான் விரதம் இருக்க போகிறாங்க. அதனால் நீங்களும் சேர்ந்து விரதம் இருங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிடாம ஒரு 6 நாள் மட்டும் இருந்து பாருங்கள். சொல்கிறேன்னா, இப்போ விரதம் இருக்கவங்க வந்து அவங்கள பற்றி யோசித்து விரதம் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மனைவி விரதம் இருக்காங்க அப்படின்னா கணவனுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம வீட்டு சூழ்நிலைகளுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக விரதம் இருப்பாங்க. இப்போ கணவன் இருக்காங்கன்னா நம்ம மனைவிக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ அவங்க சூழ்நிலையோ தொழிலோ இதை பற்றி தான் யோசித்து தான் விரதம் இருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நான்வெஜ் வீட்டில் சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை அப்படிலாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா விரதம் இருக்கவங்கள தவிர்த்து மற்றவங்க வீட்டில் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுக்கரலாம். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை தவிர்த்து எல்லாருமே நான்வெஜ்ஜை தவிர்த்து ஒரு 6 நாள் தானே, அதனால் நான்வெஜ்ஜை தவிர்த்து விரதம் இருங்க. இது நம்மளோட நல்லதுக்காக வேண்டி தான் விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. அதனால நம்ம தான் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாருமே வீட்டில் சேர்ந்து விரதம் இருக்கப்ப வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக எல்லாருக்குமே ஒரு மன அமைதி கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வீட்டில் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருங்க. மற்றபடி விரதம் இருக்கிறவங்கள தவிர்த்து அன்றாட வேலைகளை எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். விரதம் இருக்கும்போது அந்த 6 நாளுமே வீட்டில் வெற்றிலை தீபம் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடுங்க. இல்லை என்னால் 6 நாளுமே வெற்றிலை தீபம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்க அன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு வெற்றிலை தீபம் போடுங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போடுங்க. அடுத்து தைப்பூச தினத்தன்று வெற்றிலை தீபம் போடுங்க. விரதம் இருக்கும் அந்த 6 நாளுமே காலை மாலை முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. முடியாதவங்க சாயந்தரம் ஒரு நேரமாவது போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. இந்த தைப்பூச தினத்துக்காக நம்ம எல்லாருமே விரதம் இருக்கோம். அது எல்லாமே
ஒரு சொந்த வீடு வாங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண தடை அகலணும் அப்படின்னு சொல்லி வேண்டி, தொழில் நல்லபடியாக போகணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களுக்காக எல்லாருமே விரதம் இருப்போம். அது எல்லாத்தையுமே நிச்சயமாக முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. முடிஞ்சா தைப்பூசத்தன்னைக்கு முருகன் கோவில் எல்லாத்துலேயுமே பாலாபிஷேகம் நடக்கும். அந்த பாலாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச 1 லிட்டர் பாலோ 2 லிட்டர் பாலோ வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த பால் பிரசாதத்தை வாங்கி குடிங்க. அதனால உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரியாயிரும் அப்படிங்கிறது ஐதீகம். தைப்பூசம் விரதம் இருப்பவங்க அந்த 6 நாளையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பூஜை செய்கிறப்போ சர்க்கரை பொங்கல், அப்புறம் சாம்பார் சாதம், காய் பொரியல் எல்லாம் செஞ்சு முருகனுக்கு படைச்சிட்டு நீங்களும் இலை போட்டு சாப்பிட்டு அன்னைக்கு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க. இப்போலாம் நிறைய விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, விரதம் இருக்கிற காலங்களில் நம்மளோட உடல் தூய்மை, உள்ளம் தூய்மை, மன தூய்மை இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்மளை விரதம் இருக்க சொல்கிறாங்க. சாதாரண நாளில் அதாவது நம்ம விரதம் இல்லாமல் முருக வழிபாடு செய்கிறதுக்கும் விரதம் இருந்துக்கிட்டே முருக வழிபாடு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது நமக்கே தெரியும். விரதம் இருக்கப்ப ரொம்ப மன மகிழ்ச்சி, மன அமைதி, எல்லாரோட சூழ்நிலையில புரிஞ்சுக்கிற பக்குவம் எல்லாமே நமக்கு இருக்கும். வீடே ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். விரதம் இருக்கிறப்ப யாரை பற்றியும் புறம் பேச மாட்டோம். அதனால தான் விரதம் இருக்கிறப்ப நம்மளோட கர்மா குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட கர்மா குறையும். முருகனோட முழு அருளையும் பெறணும் அப்படின்னா நம்ம அவருக்காக விரதம் இருந்து வழிபட்டோன்னா அந்த முழு பலனையும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் விரதம் இருக்க சொல்கிறாங்க. விரதம் இருக்கிறப்ப எந்த சிந்தனைகளுமே இல்லாமல் முருகனை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் முருகா 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 அப்படின்னு அந்த நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 108 முறை ஓம் சரவண பவ, ஓம் முருகா அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு மனசுக்குள்ளே ஒரு 108 முறை நான் சொல்கிறேன், இல்லை 1008 முறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகனை தவிர எந்த சிந்தனையும் நமக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் எல்லாருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கார். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக நடத்தியிருப்பார். அதனால தான் அவரை வழிபாடு செய்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. போன வருஷம் தைப்பூச விரதம் இருந்தவங்களை காட்டிலும் இந்த வருஷம் நிறைய பேர் 48 நாள் விரதம், 21 நாள் விரதம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தைப்பூச திருநாள்னாலே எங்கள் அப்பா தான் எனக்கு ஞாபகம் வராரு. ஏன்னா வருஷம் மாலை போட்டு தைப்பூசத்தன்னைக்கு நாங்கள் பழனி மலைக்கு போவோம். தைப்பூசத்தன்னைக்கு பழனி மலையில் தான் நாங்கள் இருப்போம். அப்போல்லாம் முருகனை பற்றி நான் சின்ன வயசில் இருந்தனால எனக்கு முருகனை பற்றி எந்த விஷயமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் தைப்பூச விரதம் இருக்கேன்னா அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். இந்த வருஷமும் பழனி மலைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை. முருகன் அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முருகன் இனி என்ன உத்தரவு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியலை. 48 நாள் விரதம் இருக்க தவற விட்டவங்க இந்த 6 நாளை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. இந்த 6 நாட்களுமே முருகப்பெருமானை மட்டும் நினச்சி தைப்பூச திருநாளை அதாவது திருவிழாவை கொண்டாடுவோம். இந்த வருஷம் முதல் முறையாக தைப்பூச விரதம் இருக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் நீங்கள் எதை வேண்டி விரதம் இருக்கீங்களோ அதை நிச்சயமாக கண்டிப்பாக முருகன் நடத்தி கொடுப்பாரு. நம்ம கடைபிடிக்கிற தைப்பூச விரதத்திற்கு முருகன் நம் வீட்டில் எழுந்தருளி நம் அனைவருக்கும் அருள் புரிவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை அடுத்தடுத்த வீடியோ போட அது மோட்டிவேட் பண்ணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா போற்றி கந்தா சரணம். செப்பிய நாவை செவ்வேல் காக்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.